இந்த கிச்சனு அந்த பித்தளை கட்டில் எல்லாமே ஏற்றுக்கணும். இந்த அம்மாண்ணா அவங்க மாமியார், இந்த அம்மாவும் இந்த அம்மாவும் தான் இந்த வீட்டில் இருக்காங்க. பாருங்க எவ்வளோ இவங்கள வந்து பார்க்குறப்பெல்லாம் வீடியோவே உங்கள் வீட்டுக்கு வீடியோ தர முடியாது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்ட்டு போகிறாரு. ஒரு ஒன்றை செயலாளர் ஒரு கூலூர் ராஜேந்திரனா அவரு வந்து பார்த்து ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ ஏன் அப்படி வீடியோ எல்லாமே நம்ம ஃபுல்லாக எல்லாமே பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு வர மாதிரிங்க. நீங்கள் அண்ணன் பேசுவா. இதுதான் ராமாபுரம் ஊராட்சியில் இருக்கிற ரங்காபுரம் கிராமத்தில் இருக்கிற காலனி பகுதியில் இருக்கிற அரசு கட்டி கொடுத்த வீடு. வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வீடியோ. நாங்கள் வந்து வாக்கு கேட்க தான் இங்கே வந்தோம். அம்மா எங்ககிட்ட வந்து யார் வந்தாலும் என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் வரலன்னு அவங்க கிட்ட சொன்னோன்னே அவங்க வீட்டை கூப்பிட்டு காட்டினாங்க. இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இரவு நேரத்தில் நம்ம உயிரோட காலையில் இருப்போம்னு நினச்சி எப்படி படுக்கிறதுன்னு இதை பார்த்தாலே எல்லாருக்கும் தோணும். எல்லா கம்பியும் வெளியே தான் நிற்குது பாருங்கள், எல்லா கம்பியும் வெளியே நிற்குது. இப்படி கை வைக்கும்போது தலையில் வந்தால் நானே கூட செத்துருவேன், அப்படி தான் இருக்குது இந்த வீடு. ஐயா ராஜேந்திரன் அவர்கள் 10 வருஷம் இங்கே வந்து அதிகாரத்தில் இருந்திருக்காரு, எம்எல்ஏ வந்திருக்காரு. அவர் என்கிட்ட இப்போ பேட்டியிலலாம் விவாதம் பண்ணும்போதெல்லாம் டிவிலலாம் சொல்கிறாரு, மக்களுக்கு எல்லா நன்மையும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம், அதனால் எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. இந்த முறை இதே கோபத்தோடு நானும் சொல்கிறேன், இதை பார்த்த கோபத்தோடு, இதை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு கோபம் வரும். இப்படி சக மனிதர்களை இப்படி ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு வீட்டில் வாழ வைக்கிறது என்ன மாதிரியான அரசியல்? இந்த அரசியலுக்காக இவ்வளோ நம்ம பாடுபட்டு சுதந்திரம் வாங்கணும், இந்த கொள்ளைக்காரங்கிட்ட நாட்டை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து நம் முன்னோர்கள் பல பேர் செத்து இந்த விடுதலையை வாங்கினாங்க. இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். வர தேர்தலில் இந்த அவல நிலையை மாற்ற யாரோடும் கூட்டுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் நிற்காமல் தனித்து 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பெண்களுக்கான சம உரிமையை கொடுத்து இந்த களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் என் மக்கள் வாக்கு செலுத்துவது ஒன்று தான் இதற்கான தீர்வு. எங்ககிட்ட வேறு எந்த தீர்வுமே இல்லை. ஆட்சி அதிகாரம் ஒன்று தான் இதெல்லாம் சரி பண்ணோம். எந்த ஆட்சி அதிகாரம் நமக்கு துன்பத்தை தந்ததோ அந்த ஆட்சி அதிகாரத்தை எளிய பிள்ளைகள் நாங்கள் வென்றெடுத்து இந்த துன்ப துயரத்திலிருந்து மக்களை விடுவிப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. யார் வந்தாலும் கேள்வி கேளுங்க. திமுக வந்தால் கேள்வி கேளுங்க, அதிமுக வந்தாலும் கேள்வி கேளுங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், எங்களை ஊக்கப்படுத்துங்க. எங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்தாலும் இந்த மாதிரி எங்களை வச்சுக்காதீங்கன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன், இந்த மாதிரி என் நிலைமை இருக்கக்கூடாது, மாற்றுவியான்னு கேளுங்க. யார் வந்தாலும் இப்படி தான் பண்ணுவீங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கே சோர்வாயிடும். என்ன மக்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு எங்களுக்கு தோணும்ல. அப்படி தோணக்கூடாது. புதுசாக வரவங்கள ஊக்குவிங்க. வாங்க பாரு என் வீடு எப்படி இருக்குது, இந்த இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், இவங்களாம் செய்யலை, நீயாவது செய்வியா, உனக்கு ஓட்டு போடுறேன்னு உரிமையாக கேளுங்க. அதுக்கு பதில் சொல்கிறோம். நீ வந்தாலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்களே முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்தால் செய்வோம். நாங்கள் தான் உறுதியாக சொல்கிறோம்ல. நீங்கள் இந்த முறை ஓட்டை போடுங்க, நாங்கள் வரோம், செய்கிறோம், இந்த முறை ஜெயிக்கிறோம். அதில் உங்கள் ஓட்டு இருக்கணும், மறந்துருக்கு. பார்த்து அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு ஏரி இருக்குது. அதில் ஒரு மதகு கட்டுறோன்னு சொல்லி 5.5 லட்ச ரூபாய்க்கு இவங்க வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக செலவு பண்ணதாக கணக்கு எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து மதகும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏரியை காணும், கிணத்தை காணுங்கிற மாதிரி அங்கே வந்து மதக காணும் தான் நம்ம மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம தொடர்ச்சியாக இந்த மக்கள்கிட்ட கேட்டபோது அவங்க சொல்கிறது வந்து இப்படி தான் எல்லா திட்டங்களையும் செய்கிறோன்னு சொல்லி இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஏமாளிகளாக அப்பாவிகளாக நமது மக்கள் இருக்கிறார்கள். அந்த அப்பாவிகளை ஏமாற்றித்தான் இந்த அரசியல்வாதிகள் இப்படியான போலி திட்டங்களை மக்களுக்கு செய்வதாக சொல்லி தொடர்ச்சியாக வாக்கு வாங்கி அதிகாரத்தை பெற்று என் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து மீள உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம். இந்த 26 சட்டமன்ற தேர்தல் ஒரு புரட்சிக்கான தேர்தலாக, மாற்றத்திற்கான தேர்தலாக அமைய வேண்டுமென்றால் உங்கள் வாக்கு எங்கள் வெற்றிக்கு உதவ வேண்டும். எங்கள் வெற்றியில் உங்கள் வாக்கு இருக்க வேண்டும். உங்கள் வாக்கை விவசாயிக்கு செலுத்துங்கள். இந்த அவல நிலையை நாம் மாற்றுவோம், துடைத்தெறிவோம். கிராமத்து மக்களே, இதுதான் வந்து நம்ம ராமாபுரம் கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு திடலோட கல். இது பாருங்கள் எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்கன்னா 1 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காங்க. இதுதான் ராமாபுரம் பஞ்சாயத்தில் இருக்கிற ரங்காபுரம் கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு திடல். இதுதான் திடலோட கல். இதில் வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. இதுதான் திடல் பாருங்கள். இந்த கல்லை போட்டுட்டு இதுக்கு தான் 1 லட்ச ரூபா மதிப்பீடு போட்டிருக்காங்க. இந்த கல்லை ஏற்கனவே நடாமல் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே திடல் கட்டிட்டதா இந்த ஆட்சியாளர்கள் சொன்னாங்க. நாம் இந்த கிராமத்தில் கூட்டம் போட்டு பேசும்போது இப்படி ஊழல் லஞ்சம்னு நாட்டை கெடுக்கிறவங்க நம்ம ஊர்லேயே ஒரு விளையாட்டு திடல் கட்டுறோன்னு சொல்லி அதுக்காக நிதி ஒதுக்குறோன்னு நம்மளை ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த கல்லை மட்டும் நட்டு வச்சுருக்காங்க. இங்கே இப்போ இந்த கல்லும் சாஞ்சு போய் கிடக்குது. இதுதான் இந்த திராவிட ஆட்சியாளர்களோட சாதனை.
நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு வர்றது இதுதான். இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது இந்த மாதிரி வேலைகளுக்கு யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குது, எப்படி வந்து கமிஷன் அடிக்கிறது, இது 2 தான் இவங்களுடைய சிந்தனையில் இருக்குதே தவிர மக்கள் நலனோ மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதோ இதுபோல் எந்த சிந்தனையும் அற்ற இவர்களுக்கு தொடர்ச்சியாக மக்கள் வாக்கு செலுத்த போகிறீர்களா? இந்த முறை உங்கள் வாக்கு விற்பனைக்கா விவசாயிக்கா என்பதை முடிவு செய்யுங்கள். ஒரு மாற்றத்திற்காக உங்கள் வாக்கு இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மதகு கட்டி வரவு அது 5 லட்சம் அதுக்குள்ள நான் போக முடியாது. ராமாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பழங்குடியினர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க கால்வாய். இது வந்து மழைநீர் வடிகால் கால்வாய்ன்னு போட்டிருக்காங்க. பாருங்க, நல்லா வெயில் அடிக்குது, வெயில் காலம். அப்படியே இந்த பக்கம் வாங்க, தண்ணி. இந்த தண்ணி எல்லாமே வந்து மழைநீர் தண்ணியான்னு நீங்கள் பாருங்கள், எல்லாம் சாக்கடை தண்ணி. அங்கே தெருக்குழாயிலேருந்து உடச்சி எல்லாம் வர சாக்கடை தண்ணி. இங்கே முன்னாலே வந்து துர்நாற்றம் அடிக்குது. இப்படி இது மழைநீர் வடிகால்னு இவங்க போட்டுட்டு இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 16 லட்சம் அங்கே எழுதியிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது வந்து சாலை அமைக்கிறதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா செலவு. சும்மா செலவு கணக்கு காட்டி இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு எங்கே போகுது பாருங்கள். இது சுத்திகரிப்பு செய்யப்பட்ட தண்ணி வடிஞ்சு மறுபடியும் இங்கேயே இந்த நிலத்திலே தான் கிடக்குது. அது நிலத்தடிக்குள்ளே போகிற மாதிரியான எந்த அமைப்பும் இங்கே இல்லை. அது சரியாக பராமரிக்கவும் படல. எல்லாத்துலேயும் புல் முளைச்சிருக்கு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தண்ணியும் இல்லாமல் வறண்டு போயிருக்கும். ஏன்னா இது வெயில் காலம். இப்போ எந்த மழையும் பெய்ய போகிறது இல்லை, தண்ணி வர போகிறது இல்லை. இதுதான் வந்து இந்த வடிகால். இதுக்கு தான் 16 லட்சம் செலவு. பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க. இதே 16 லட்சம் இதுக்கு செலவு. சரியாக 16 லட்சத்தில் முடிச்சிருக்காங்க. அப்போ பார்த்துக்குங்க, இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? டெண்டருக்கான ஆட்சி தான் இது. நாங்கள் முதல்லேருந்தே சொல்கிறது அதுதான். வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இங்கே மக்கள் நலனுக்காக எந்த வேலையும் செய்கிறதில்ல. வெற்றி பெற்றவுடன் ரோடுக்கு யார் கான்ட்ராக்டர் கொடுக்கறது, காவாக்கு யார் கான்ட்ராக்டர் கொடுக்கறது, இந்த சிந்தனையில் மட்டுமே இருக்கிற ஆட்சியாளர்களை மாற்றதான் உங்கள் பிள்ளைகள் மக்களின் நலனுக்காக களத்தில் நிற்கிறோம். விவசாய சின்னத்துக்கு வாக்கு கேட்டு நிற்கிறோம். நாங்கள் பெறுகிற வெற்றி எங்களுடைய வெற்றி அல்ல, மக்களுடைய வெற்றி, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்வுக்கான வெற்றி. இதற்காகத்தான் எங்கள் வேலைகளை விட்டுவிட்டு இந்த நிலத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். எனது மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்தால் இந்த அவல நிலையிலிருந்து மாற்றி ஒரு தூய அரசியலை இந்த மண்ணுக்கு கொடுப்போம். 20 லட்சத்தில் போட்ட சாலை பாருங்கள், இது உடம்பு கிடக்குது. இப்படி தான் இருக்கும் இவங்க போடுற சாலை. இதை மாற்றுவோம். உங்கள் வாக்கை விவசாயிக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.